1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் பச்சரிசி இது ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல வறுத்து அதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை இடித்து அதை சேர்த்து 6 வெள்ளைப்பூண்டை இடித்து அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு தக்காளி சேர்த்து அதையும் வதக்கி 3 பச்சை மிளகாயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் 4 கப் தண்ணி சேர்த்து 3/4 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கு பார்த்துக்கோங்க. நல்ல கம வாசனையோட அரிசியும் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதுல 3/4 டம்ளர் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச தேங்காய் பாலை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல கொத்தமல்லி தலையும் தூவி எடுத்தீங்கன்னா அபார ருசியான வெஜ் நொம்பு கஞ்சி சூப்பரா தயாராயிருச்சு. நோய் எதிர்ப்பு சக்தியும் எனர்ஜியும் தரக்கூடிய சத்தான கஞ்சி இது. தேங்க்யூ.